காம்பர்டேசி ரங்கூன் க்ரீப்பர் ஃபேமிலி டாக்ஸானமி சிஸ்டமேட்டிக்ஸில் இருக்குது. ஸோ சிஸ்டமேட்டிக் பொசிஷன் பார்த்தீங்கன்னா பெத்தவன் ஹூக்கர் வந்து டைகாட்டிலிடன், பாலிபெட்டாலி, கால்சிஃப்ளோரி, மிர்டேல்ஸ், கம்பர்டேசி. எங்லரன் பிளான்ட்டில் வந்து எப்படி இதை வச்சாங்கன்னா டைகாட்டிலிடன், ஆர்கிக்ளாமிடியே, மிர்டேல்ஸ், கம்பர்டேசி. APG4 சிஸ்டம் படி ஆர்டர் மிர்டேல்ஸ், ஃபேமிலி கம்பர்டேசி. நெக்ஸ்ட் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஹேபிட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், கிளைம்பர்ஸ் ஆர் லயன்ஸாக இருக்கலாம். சிலது வந்து உட்டி வைன்ஸாக இருக்கும். குவிஸ்குவாலிஸ் இண்டிகா, இதுதான் ரங்கூன் க்ரீப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பிளான்ஸ் வந்து ட்ராபிக்கலில் அதிகமாக இருக்காங்களாம். ட்ராபிக்கல் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் அதிகமாக இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ரிவரைன் அண்ட் கோஸ்டல் ஹேபிடேட்ஸில் அதிகமாக இருக்காங்க. இதுதான் அந்த குவிஸ்காலிஸ் மரம், அந்த குவிஸ்காலிஸ் செடி, அந்த ட்வைனர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ரங்கூன் க்ரீப்பர். இதுதான், இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் லீவ்ஸ் சிம்பிள், என்டையர், எக்ஸ்டிபியூலேட். அதாவது லீஃப் வந்து சிம்பிளாக இருக்குது, என்டையராக இருக்குது, மாரிஜினில் எந்த லோப்ஸும் இல்லை, ஸ்டிபியூல்ஸ் ஆப்சென்ட், அதனால இது எக்ஸ்டிபியூலேட். ஸோ அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது ஆல்டர்னேட்டாக இருக்கலாம், மோஸ்ட்லி ஆப்போசிட் தான். ஏதாச்சும் சில சமயம் தான் ஆல்டர்னேட்டாக இருக்கலாம், இல்லை வேர்ல்டாக இருக்கலாம். ஸோ லீவ்ஸ் ஆஃபன் லெதரியாக இருக்கலாம், கிளாபரோஸ்னா ஸ்மூத்தாக இருக்கலாம், பின்னேட் வீனேஷன் தான் இதில் பார்க்கணும். ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ஆக்சிலரி ஆர் டெர்மினல் ஸ்பைக்ஸில் இருக்கலாம், ரெசின்ஸ் ஆர் பேனிக்கல்ஸ் ஆஃப். ஸோ ஆக்சிலரி, டெர்மினல் ஸ்பைக்ஸ் ஆர் ரெசிமோஸ் ஆர் பேனிக்கலாக இருக்கலாம். ஆஃபன் ஷோயி அண்ட் ஃப்ராக்னண்ட்டாக இருக்குது. ஸோ பாலினேட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணதுக்காக நிறைய நெக்டரையும் அந்த ஸ்மெல்லையும் வச்சிட்ருக்கு அதுக்கிட்ட. நெக்ஸ்ட் ஃப்ளவர் பைசெக்சுவல், ஆக்டினோமார்பிக், ஹைப்போகைனஸ், ஆஃபன் பென்டாமீரஸ் 5 in நம்பர், சம்டைம்ஸ் டெட்ராமீரஸும் இருக்கான். கேலிக்ஸ் வந்து செப்பல்ஸ் வந்து 4 or 5 செப்பல்ஸு. பெர்சிஸ்டன்ட்னா ஃப்ரூட் ஃபார்ம் ஆன பிறகு கூட நீடித்து இருக்குது. அண்ட் சில சமயம் விங் மாதிரி கூட இருக்குது, அந்த கேலிக்ஸ் விங் மாதிரி மாடிஃபை ஆயிருக்கான். ஸோ கேலிக்ஸ் டியூப் வந்து ப்ராமினண்ட்டாக இருக்குது, அதாவது ப்ராமினெண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃபியூஸ்டு வித் த ஓவரி பேஸோட அட்டாச் ஆயிருக்கான். நெக்ஸ்ட் கரோலா வந்து பெட்டல்ஸ் 4 or 5 ஃப்ரீ ஆர் ஆப்சென்ட். பெட்டல்ஸ் 4 or 5 ஃப்ரீயாக இருக்கலாம், இல்லை ஆப்சென்ட்டாக இருக்கலாம், இல்லை அது சில ஜெனிரால ஆப்சென்ட்டாகவும் இருக்கலாம். அண்ட் ஆஃபன் ஸ்மால் ஆர் நாட் ஷோ, அதாவது சில இடத்துல வந்து கரோலா ரொம்ப சின்னதாக இருந்தால் சரியாக தெரியாது. ஓகே. நெக்ஸ்ட் ஆண்ட்ரீஷியம் பார்த்தீங்கன்னா 8 to 10 ஸ்டேமன்ஸ். அதோட ரிம், அதாவது ஹைப்பந்தியம், அந்த ரிம்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஹைப்பந்தியம் இன்ஃப்ளோரசன்ஸ் தெரியும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸ்டேமன்ஸ் வந்து அன்ஈக்குவல் லென்த்தில் இருக்கான். நெக்ஸ்ட் கைனீஷியம், சின்கார்பஸ், இன்ஃபீரியர் ஓவரி. ஓவரியில் 1 செல்டுன்னா யூனிலாக்குலர், 1 செல் இருக்கிறதுனால அது என்னது, சிங்கிள் பேசில் ஓவியூல் தான் இருக்குது. ஸ்டைல் சிம்பிள், ஸ்டிக்மா கேபிடேட், அதாவது சின்கார்பஸ் இன்ஃபீரியர் 1 செல் மட்டும் இருக்கிறதுனால அது பேசில் பிளாசன்டேஷன், ஸ்டைல் சிம்பிள், ஸ்டிக்மா கேபிடேட்டாக இருக்குது. பாலினேஷன் பார்த்தீங்கன்னா என்டமோஃபில்லஸ், ஏன்னா அதுக்கிட்ட என்ன இருக்குது, ப்ரீஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரேக்னண்ட்டான ஃப்ளவர்ஸ், நெக்டரி அதிகமாக இருக்குது. இதனால பீஸ் அண்ட் பட்டர்ஃப்ளை அட்ராக்ட் பண்ணுறதுனால இங்கே பாலினேஷன் என்ன, என்டமோஃபில்லஸ். சீட்ஸ் வந்து சிங்கிள் வித்தவுட் எண்டோஸ்பெர்மஸ், எக்ஸ் ஆல்புமினஸ். எண்டோஸ்பெர்ம் இல்லைன்னா என்னது, எக்ஸ் ஆல்புமினஸ் இருந்திருக்கு ஆனால் இப்போ இல்லை, அந்த மாதிரி. சீட் கோட்டில் வந்து ஆஃபன் உட்டி ஆர் போனியாக இருக்கும். ஸோ சீட் கோட்ஸ் வந்து ஆஃபன் உட்டி ஆர் போனி. ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம்யா. சரி, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காம்பர்டேசியோட எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். குவிஸ்குவாலிஸ், இது வந்து ரங்கூன் க்ரீப்பர்ன்னு சொல்லுவாங்க. இது அட்ராக்டிவ் கிளைம்பிங் ஷ்ரப்பு வித் ஃப்ரேக்னன்ட் ஃப்ளவர்ஸ். ஃப்ரேக்னன்ட்னா நல்ல ஸ்மெல் இருக்கிற ஃப்ளவர்ஸ். அண்ட் இதோட கலர் வந்து ஒயிட்டு, பிங்க்கு, ரெட்டாக மாறுமா. இது அழகுக்காக வைப்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒயிட்டு, ரெட்டு, பிங்காக மாறுற ஃப்ளவர் எது, சரி ஒயிட்டு, பிங்க்கு, ரெட்டாக மாறுற ஃப்ளவர் எது, குவிஸ்குவாலிஸ். இதோட காமன் நேம் என்ன, ரங்கூன் க்ரீப்பர். இதை வச்சு தான் இதோட ஃபேமிலி ரங்கூன் க்ரீப்பர் அப்படின்னு வந்திருக்கு. டெர்மினேலியா அர்ஜுனா, இது அர்ஜுனா ட்ரீ.
இதோட பார்க்கை வந்து கார்டியாக் எலிமெண்ட், ஆயுர்வேதால கார்டியாக் எலிமெண்ட், கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. டெர்மினேலியா செபுலா இது வந்து ஹரி தக்கி ஃப்ரூட்டு. இது வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன், அதாவது டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். தட் இஸ் டெர்மினேலியா செபியுலா ஹரி தக்கி ஃப்ரூட்டு. இது எதுக்கு கொடுக்குறாங்க? மெடிசனலில் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கிறவங்க. டெர்மினேலியா பெலிரிக்கா வந்து பஹீரா ஃப்ரூட்டு. இது திரிபாலா அப்படின்னு சொல்லுவாங்க, திரிபாலா அப்படின்னு ஆயுர்வேதால சொல்லுவாங்க. காம்பெர்டம் இண்டிகம் இது வந்து ஸ்குவிஸ்குவாலிஸோட சினானம் இண்டிகம் தான். ஸோ இது மெடிசினல் அண்ட் ஆர்னமெண்டலாக யூஸ் பண்ணுறாங்க. காம்பெர்டம் மோலி ஆஃப்ரிக்கன் ஸ்பீஷீஸ் used in traditional medicine. Okay, used in traditional medicine. Next, economic importance வரலாமா? So first one வந்து medicinal. Terminalia arjuna, Terminalia cebula, Terminalia bellerica. இது ஆயுர்வேதிக்கல ஹார்ட்டுக்கு, டைஜஷனுக்கு, ரீஜுவானைசேஷனுக்கு கொடுக்குறாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் கொடுக்கலாம். டைஜஷன் இஷ்யூஸ் அண்ட் ரீஜுவானைசேஷன், நியூ செல்ஸ் ஃபார்மேஷனுக்கு ஆற்றுக்கும். ஆர்னமெண்டல் பார்த்தீங்கன்னா குவிஸ்காலிஸ், இண்டிகா, கம்பர்டம் ஸ்பீஷீஸ், இதெல்லாம் கார்டன்ஸில் அழகுக்காக வளர்க்காங்களா. டிம்பர் பார்த்தீங்கன்னா வுட் ஆஃப் டெர்மினேலியா ஸ்பீஷீஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் அண்ட் ஃபர்னிச்சர் மேக்கிங்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. டை அண்ட் டேனிங், சம் ஸ்பீஷீஸ் வந்து டேனிங், அதாவது யூஸ்ட் இன் டையிங் அண்ட் டேனிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்விரான்மெண்டல் க்ரோன் இன் அஃபாரஸ்டேஷன், சாயில் எரோஷனை தடுக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தெரியும்னா இதில் என்ன இருக்குது? விங்கடு ஃப்ரூட். ஸோ விங்கடு ஃப்ரூட் இது மெனி ஸ்பீஷீஸில் பார்க்கலாம். ஏன்னா கேலிக்ஸ் வந்து விழறதுல விங்காக மாறி இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு வந்து விங்ஸ் இருக்குது, விங்கடு ஃப்ரூட்டா. அப்புறமா இதோட ஃப்ளார்ஸில் என்ன இருக்குது? நல்ல ஃப்ரேக்னன்ஸ் இருக்குது. அப்புறமா குஸ்காலிஸில் என்ன சேஞ்ச் ஆகுது? ஒயிட், பிங்க், ரெட் கலர்ஸில் சேஞ்ச் ஆகுது. யார் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு? பாலினேட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறது. அண்ட் சம் ஆஃப் த ஸ்பீஷீஸ் வந்து மெடிசினல் ஃப்ரூட்டாகவும் இருக்காங்க, ஃபார்மசிட்டிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ளோரல் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா பிராக்ட், பைசெக்சுவல் ஆர் யூனிசெக்சுவல், ஆக்டினோமார்பிக், கேலிக்ஸ் 5 யுனைடெட், கரோலா 5 ஃப்ரீ, ஆண்ட்ரிஷியம் 10, கைனீஷியம் 1. ஓகே, இப்போ வந்து பைசெக்சுவல் ரெண்டுமே இருந்துச்சுன்னா பைசெக்சுவல், யூனிசெக்சுவல் கிடையாது, மேல் அண்ட் ஃபீமேல் தனியாக இருந்ததுனால அப்படி சொல்லிட்டேன். ஸோ பைசெக்சுவல் ஃப்ளார். பிஆர்னா பிராக்டியேட், அந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டு சர்க்கிள் பண்ணால் ஆக்டினோமார்பிக், அதாவது ரேடியல் சிமெட்ரி. கேலிக்ஸ் 5 வந்து யுனைட்டடாக இருக்காங்க, கேமோசெபாலஸ். கரோலா 5 ஃப்ரீயாக இருக்காங்க, பாலிபெட்டாலஸ். ஆண்ட்ரிஷியம் 10 அது எங்கே இருக்குது? இன்சர்டன் த ஹைப்பந்தியத்தில். கைனீஷியம் 1 மோனோகார்ப்லரி, இன்ஃபீரியர் ஓவரி. ஸோ இன்ஃபீரியர் ஓவரி வந்து பை த அண்டர்லைன், அதாவது இண்டிகேட் த அண்டர்லைனை வச்சு இன்ஃபீரியர் ஓவரின்றாங்க. ஸோ இதுதான் இந்த ஃப்ளவரோட ஃப்ளோரல் டயக்ராம், குஸ்காலிஸ். ஸோ வெளியில் ஓகே. நெக்ஸ்ட்டு ஃப்ளோரல் டயக்ராமோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ளவர் வந்து ஆக்டினோமார்பிக் அண்ட் ஹைப்போகைனஸ் வித் distinct hypanthium. ஸோ ஃப்ளோரல் பார்ட்ஸ் வந்து அரேஞ்ச் இன் 2 whorls, பெட்டல்ஸ் 3, அதாவது பெட்டல்ஸும் செப்பல்ஸும் ஆல்டர்னேட் பண்ணி இருக்காங்க. அண்ட் இது குஸ்காலிஸ் ஃப்ளாரோட இது ஃப்ளோரல் டயக்ராம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ரக்சர், கேலிக்ஸ் வந்து செப்பல்ஸ் 5, கேமோசெபாலஸ், பேஸ் பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது. செப்பல்ஸ் வந்து அவுட்டர்மோஸ்ட் வேர்ல்டு. கரோலா வந்து பெட்டல்ஸ் 5, பாலிபெட்டாலஸ் ஆல்டர்னேட் வித் த செப்பல்ஸ் மாறி இருக்குது. குஸ்காலிஸில் கலர்டு ரிஃப்ளெக்ஸ் ஆகுது, சேஞ்ச் ஆகுது, அதாவது ஒயிட், பிங்க் அண்ட் ரெட்டில். ஆண்ட்ரிஷியம் வந்து ஆண்ட்ரிஷியம் 10, ஸ்டேமன்ஸ் 10, 2 whorls, 5+5. ஸ்டேமன்ஸ் வந்து எபிகைனஸ் இன்சர்ட்டட் இந்த ஹைப்பந்தியம் அபோவ் த ஓவரியில் இன்சர்ட் ஆயிருக்கு. ஸ்டேமன்ஸ் ஆர் அன்ஈக்குவல் லென்த். டைடைனமஸ் கண்டிஷன், கைனீஷியம் வந்து இன்ஃபீரியர் ஓவரி, யூனிலாக்குலா, ஃபார்ம்டு ஃப்ரம் அ சிங்கிள் கார்பல் தான். ஸ்டைல் டெர்மினல் வித் கேபிட்டேட் ஸ்டிக்மா. பிராக்ட் இருக்குது, 5 பிராக்ட் இருக்குது, சம்டைம்ஸ் பிராக்டியல்ஸும் இருக்குது, பிஆர்எல்லும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, அட் த பேஸ் ஆஃப் த பெடிசல். நெக்ஸ்ட் ஒன் வந்து கீ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் ஓவரி. ஸோ இன்ஃபீரியர் ஓவரி ஒரு ஐடென்டிஃபைங் கேரக்டர் ஆஃப் திஸ் ஃபேமிலி.
இந்த ஃபேமிலி பேர் என்ன? ரங்கூன் க்ரீப்பர் ஃபேமிலி ஆர் கம்பர்டேசி. ஹைப்பந்தியம் இது ஃப்ளோரல் கப்பாக இருக்குது, இது ப்ராமினண்ட்டாக இருக்குது ஹைப்பந்தியம். அண்ட் ஃப்ரூட் வந்து விங்குடு ட்ரூப் ஆர் சமாரா, ஃப்ரூட் விங்குடு ட்ரூப் ஆர் சமாராவாக இருக்கான். அண்ட் கலர் சேஞ்சிங் குஸ்காலிஸில் வந்து ஒயிட், பிங்க், ரெட் வந்து டியூ டு த ஏஜ் அண்ட் பாலினேஷன் அட்ராக்ஷனுக்காக கலர் சேஞ்சிங் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.